சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, நீ போகும் பாதை சரியானது கிடையாது. இதை சொல்லத்தான் உன் சாயப்பா உன்னிடம் வந்திருக்கிறேன். பிள்ளையே, நீ செய்யும் நினைக்கும் செயல்கள் எல்லாம் செய்வதற்கு முன் பலமுறை யோசித்து அதை செய்யப்பார். அதற்கான நல்லதை நான் செய்கிறேன். இப்போது என்ன நடக்கும் என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பிள்ளையே, நீ செய்து முடிக்கும் எல்லாம் செயல்களும் வெற்றியில்தான் முடியும், நல்லதே தான் நடக்கும், எல்லாவற்றையும் சாயப்பா பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்திடு. பிள்ளையே, இனி நடந்ததை விட இனி எப்படி நல்லதாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று யோசி. உன் வாழ்க்கையில் நடக்கும் உனக்கு பிடிக்காத விஷயங்கள், உன் மனதுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் இதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. நீ உன் லட்சியத்தின் மீது கவனம் செலுத்தி நீ உன் பாதையை பார்த்து கொண்டே சென்று கொண்டே இரு. உன் மனதில் ஏற்படும் மனக்கவலைகளையும் உன்னை சில பேர் காயப்படுத்தி பேசுபவர்களையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை குறை சொன்னாலும் நீயும் அந்த தவறை செய்யக்கூடாது. யாரையும் குறை சொல்லாமல் நீ இருக்க வேண்டும். மற்றவர்கள் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றியும் சில மனிதர்கள் உண்மையாக இருக்கவில்லை. நீயே அவர்களிடம் பேச சென்றாலும் உன் பேச்சை காது கொடுத்து கேட்கவில்லை. அவர்களிடம் நீ போய் பேசுவதை விட அவர்களை விட்டு விலகி இருந்திடு. உன்னிடம் பொய்யாக பழகிறார்கள் என்று தெரிந்து கொள். அதற்காகத்தான் உன்னை தேடி உன்னிடம் பேச வந்தேன். நீ கடந்து வந்த கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், இதையெல்லாம் நினைத்து பார்க்காதே. இதே நினைத்திருந்தால் நீ நினைத்ததை அடைய முடியாது. எதன் மீதும் கவனம் செலுத்த முடியாது உன்னால். பிள்ளையே, கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படு. கிடைக்காததை நினைத்து கவலைப்படாதே. உன் மனதில் நீயே ஆறுதலை சொல்லிக்கொண்டு மீண்டும் முயற்சியை செய்ய வேண்டும். கஷ்டங்களை கண்டும் பிரச்சனைகளை கண்டும் நீ தயங்கி நிற்காதே. இதையெல்லாம் கண்டு பயந்து தயங்கி நிற்காதே. உன்னால் முடியும் என்று முன்னேறி வா. உன் மனதில் பயத்தை விட்டுவிடு. என்ன நடந்தாலும் எதை கண்டும் பயப்படாமல் இரு. பழகிக்கொள் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க தயாராக இரு. உன்னிடம் நன்றாக பேசிவிட்டு இப்போது உன்னிடம் சரியாக பேசாமல் உன்னை விட்டு விலகி செல்கிறார்கள் என்றால் நீயே தேடி சென்று பேசினால் கூட அந்த அன்பு உண்மையாக இருக்காது. நீ எப்படி உண்மையாக அவர்கள் மீது அன்பாக இருக்கிறாயோ அதே உன் மீது உண்மையான அன்பு வைக்கிறார்களா, அந்த அன்பு தான் எப்போதும் நிலைத்திருக்கும். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து கவலைப்படாதே. அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று உன் மனதிலும் நீ நினைக்கக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை அழ வைத்தவர்களும் அதற்கான பாவத்தை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அதன் பலனை அவர்கள் பெறத்தான் போகிறார்கள். நீ அவர்களை பழி வாங்க வேண்டும் நினைக்காதே. உனக்கு செய்த பாவமே நாளை அவர்களுக்கு பதில் சொல்லும். பிள்ளையே, உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன், மறந்து விடாதே. எப்போதும் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு நிழலாகத்தான் வருகிறேன். ஏன் தேவையில்லாததை நினைத்து நீ கவலைப்படுகிறாய்? பிள்ளையே,
ஏன் தேவையில்லாத கோபமும் வெறுப்பும் உன் மனதில் தோன்றுகிறது? இதை நீ சரி செய்து கொள். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உனக்கு தேவையானதை அனைத்தும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ இந்த கஷ்டங்களிலிருந்து, மனக்கவலையிலிருந்தும் நீ வெளிவர வேண்டுமானால் அது உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது. உன் மனதில் அமைதியும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தைரியமும் இது எல்லாம் வெளிக்கொண்டு வர சக்தியும் உனக்குத்தான் இருக்கிறது. பிள்ளையே, அதை நீ புரிந்து கொண்டாலே உனக்குள் நிம்மதி என்றும் இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நினைத்து கவலைப்படாதே. உன் எதிர்காலத்தை நான் நல்லபடியாக மாற்றப் போகிறேன். உனக்கு எல்லா நன்மைகளும் நான் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் செய்து கொடுப்பேன். உன் பிள்ளைகளுக்கு நீ புரிய வைக்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் அவர்கள் என்ன கேட்டாலும் உன் வசதிக்கு மீறிய செயல்களை செய்து தருகிறாய், வாங்கி தருகிறாய். உன் பிள்ளைகளுக்கு பணம் எவ்வளவு பெரிய முக்கியம் என்று புரியவை. கஷ்டம் தெரியாமல் நீ வளர்த்துவிட்டால் பின் அவர்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாகிவிடும். நீதான் புரிய வைக்க வேண்டும். பிள்ளையே, இப்போது எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகவிட்டால் நீ அத்தனையும் கடந்து வந்து விடுவாய். நீ வெளிப்படையாக பேசும்போது உன்னை சில பேர் புரிந்து கொள்ளாமல் உன்னை பழி சொல்கிறார்கள். அவர்கள் கண்ணுக்கு நீ கெட்ட பெயர் எடுத்து விடுகிறாய். நீ என்றும் உண்மையாக இருந்திடு. உண்மைக்கும் நேர்மைக்கும் உன் சாயப்பா நான் என்றும் துணையாக இருப்பேன். பிள்ளையே, நீ செய்த புண்ணிய பலனாகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், சரியான நேரத்தில் உனக்கு உதவியை செய்வேன். நம்பிக்கையுடன் காத்திரு. எல்லாம் இனி நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?